ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு டுடேஸ் கிளாஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். ஓகே, ரொம்ப ஒரு ஈஸியான கான்செப்ட். வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் வந்து உங்களுடைய டெஃபினேஷன். ஓகே, டெஃபினேஷன் ஃபார் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிற மாதிரி ஒரு டெஃபினேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள்ஸை பார்த்துட்டு அந்த கான்செப்டுக்குள்ளே போனால் நமக்கு வந்து ஒரு கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, ஸோ வாங்க ஃபஸ்ட் இந்த வேர்டை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோங்களேன். ரிசல்டன்ட் அப்படின்னு இருக்குல்ல, அதில் வந்து ரிசல்ட் அப்படிங்கிற ஒரு கீவேர்டை மட்டும் நீங்கள் ஜஸ்ட் எடுத்துக்கோங்க. இந்த ரிசல்ட் அப்படிங்கிற வேர்டை இப்போது நீங்கள் ஒரு எக்ஸாமே எழுதிட்டுருக்கீங்க, எழுதி முடிச்சிட்டிங்க. இப்போ ரிசல்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதில் நீங்கள் வந்து ஒரு 1 மார்க் எழுதியிருப்பீங்க, 2 மார்க் எழுதியிருப்பீங்க, தென் 5 மார்க்ஸ் எழுதியிருப்பீங்க. ஸோ எல்லாம் சேர்ந்து தானே ஒரு ரிசல்ட்டு உங்களுக்கு கிடைக்குது. அப்போ ரிசல்ட்னாவே ஏதோ எல்லாம் ஆட் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு மைண்டில் புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே வந்து சின்ன ஒரு வேன் மாதிரி நான் போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த வேனில் பாருங்கள், இந்த வேன் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ ஸ்டாப் ஆனது என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு 3 பேர் வச்சுக்கலாமா? 3 பேர் வந்து இந்த வண்டியை வந்து தள்ளுறாங்க. ஏபிசி அப்படிங்கிற ஒரு 3 பேர் இந்த வண்டியை புஷ் பண்ணுறீங்க நீங்கள். அதாவது என்னது? புஷ் ஆர் புல் தானே, ஃபோர்ஸு. ஓகேவா? ஸோ ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க. அப்போது இந்த ஃபஸ்ட் இருக்காங்கல்ல, ஏ வச்சுக்கோங்க, இவங்க பி, இவங்க சி. இந்த ஏ இருக்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் நினச்சிக்கோங்க. அப்போ அவர் கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து கண்டிப்பாக அதிகமாக தானே இருக்கும். ஓகே, இந்த பிங்கிறவர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு லீனான பர்சன் வச்சுக்கோங்களேன், தின்னாக இருக்கார். ஸோ அவர் கொடுக்குற ஃபோர்ஸ் அதோட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சி அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு ஸ்கூல் பையன். அந்த இடத்த பார்த்துட்டு அவன் வந்து அந்த வண்டியை புஷ் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன ஒரு ஐடியா கிடைக்குது? இவங்க 3 பேர் இந்த பஸ்ஸுக்கு கொடுத்த ஃபோர்ஸும் வேறு. புரியுதா? வேறு ஃபோர்ஸு. பட் ஆனால் இவங்க 3 பேரும் எங்கே கொடுத்தாங்க அவங்க ஃபோர்ஸை? சேம் பாடியில் கொடுத்தாங்களா? ஸோ ஒரே பாடியில் 3 இல்லை எக்கச்சக்கமாக எத்தனை உங்களுக்கு ஃபோர்ஸஸ் வேணால் நீங்கள் அதை கொடுக்கலாம். ஓகே, ஸோ இந்த மொத்த ஃபோர்ஸோட டோட்டல் இருக்குது பார்த்தீங்களா? டோட்டல் இருக்குல்ல, ஸோ அதுதான் வந்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு? ஸோ நார்மலாக வந்து ஃபோர்ஸ் இஸ் அ வெக்டர் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே எழுதியிருக்கேன். ஓகே, ஃபோர்ஸ் இஸ் அ வெக்டர் குவான்டிட்டி. ஏன் வெக்டர் குவான்டிட்டி அப்படின்னா, ஃபோர்ஸில் 2 விஷயம் இருக்கும். ஃபோர்ஸ் ஆஸ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்னிடியூட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நீங்கள் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க. புரியுதுங்களா? நீங்கள் அந்த ஃபோர்ஸோட அளவுன்னு வச்சுக்கோங்க. சரியா? அளவு, அதுதான் மேக்னிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஃபோர்ஸ்க்கு வந்து டைரக்ஷனும் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் ஃபோர்ஸ் வந்து வெக்டர் குவான்டிட்டி. ஓகேவா? ஸோ இந்த ஒரு கான்செப்டை நான் வச்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இவர் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தாரா? ஸோ அந்த ஃபோர்ஸ்க்கு என்ன இருக்கும்? அந்த ஃபோர்ஸோட அளவு வந்து மேக்னிடியூட் சொல்லலாமா? ஸோ அந்த ஃபோர்ஸ்க்கு ஒரு டைரக்ஷன் இருக்கும். ஸோ இங்கேயும் மேக்னிடியூட் டைரக்ஷன் இருக்கும். அது மாதிரி பி ஒருத்தர் ஃபோர்ஸ் கொடுத்தார்ல, அவரோட ஃபோர்ஸ்க்கும் என்ன இருக்கும்? மேக்னிடியூட் இருக்கும், டைரக்ஷன் இருக்கும். சி ஒரு சின்ன பையன் வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தால, அவனோட ஃபோர்ஸ்க்கும் மேக்னிடியூட் இருக்கும், டைரக்ஷன் இருக்கும். ஸோ இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்னால் இந்த நிறைய ஃபோர்ஸஸ் இருந்ததில் இங்கே மல்டிபிள் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லலாமா? ஓகேவா? இங்கே இவர் கொடுத்தது ஒரு ஃபோர்ஸ், இவர் கொடுத்தது ஒரு ஃபோர்ஸ், இவர் கொடுத்தது ஒரு ஃபோர்ஸ். ஸோ அது வந்து மல்டிபிள் ஃபோர்ஸஸ் சொல்லலாம்ல, நிறைய ஃபோர்ஸஸ். ஸோ இவங்க இந்த எல்லாரும் கொடுத்த ஃபோர்ஸும் ஒரே சேம் பாடியில் ஆக்ட் ஆச்சுல, இதெல்லாம் நீங்கள் மொத்தமாக ஆட் பண்ணுங்கள். ஓகேவா? ஆட் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கிறது தான் வந்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். புரியுதா? ஸோ இப்போ வந்து வாங்க டெஃபினேஷனுக்குள்ளே நம்ம போகலாம். வென் செவரல் ஃபோர்ஸஸ் ஆக்ட்ஸ் சைமல்டேனியஸ்லி ஆன் த சேம் பாடி அப்படின்னா என்ன அர்த்தம்? செவரல் ஃபோர்ஸஸ். ஓகேவா? நிறைய பேர் ஃபோர்ஸ் கொடுத்தாங்கல்ல, ஸோ எல்லா ஃபோர்ஸும் ஆக்ட் சைமல்டேனியஸ்லி ஆன் த சேம் பாடி. இதெல்லாம் எங்கே ஆக்ட் ஆச்சு? இந்த ஒரே ஒரு ஜீப்பில், இந்த ஒரே ஒரு வேனில் ஆன் த சேம் பாடி. தென் த கம்பைன்ட் எஃபர்ட் ஆஃப் த மல்டிபிள் ஃபோர்ஸஸ். இவங்க எல்லாரோட ஃபோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? நிறைய, ஏன்னா இது நிறைய பேர் சேர்ந்து தானே ஃபோர்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அது வந்து மல்டிபிள் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த எல்லாரோட ஃபோர்ஸோட கம்பைன்ட் எஃபர்ட், சேர்ந்த ஒரு எஃபர்ட், ஓகே, கேன் பி ரெப்ரசன்டட் பை சிங்கிள் ஃபோர்ஸ். இவங்க கொடுத்த மொத்த ஃபோர்ஸையும் என்ன சொல்லுவாங்க? ஜென்ரலாக ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு வேனை தள்ளுறீங்கன்னா, அந்த வேன் மூவ் ஆனது என்ன சொல்லுவாங்க? மொத்த பேர் இவங்க எல்லாரும் சேர்ந்து கொடுத்த ஃபோர்ஸால் தான் இந்த வேன் வந்து மூவ் ஆகுச்சு அப்படின்னு தானே சொல்லுவாங்க. ஸோ அந்த மொத்த ஃபோர்ஸும் சேர்த்து ஒரே ஃபோர்ஸாக சொல்கிறது தான் வந்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ உங்களுக்கு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்னால் என்ன அப்படின்னு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஓகே, இப்போது இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் சொன்ன பார்த்தீங்களா, அதோட வேல்யூஸை, ஓகே, அதோட வேல்யூஸை வச்சு அந்த பாடி வந்து ஈக்குவலிபிரியமில் வந்திருக்கா, தட் இஸ் ரெஸ்ட்டில் இருக்கா, அப்படி இல்லை மோஷனில் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்களேன், இங்கே இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து 0வாக இருக்குது. ஓகே, ஸோ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்னால் என்னது? அந்த எல்லா ஃபோர்ஸும், மொத்த ஃபோர்ஸையும் ஆட் பண்ணி நமக்கு வர ஒரே ஃபோர்ஸாக சொல்கிறது தான் வந்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் சொன்னேன். ஸோ
அது வந்து ஜீரோவாக இருந்ததுன்னா ஈக்குவலிபிரியம் பாடின்னு போட்டிருக்கோன்னா ப்ராக்கெட்டில், ஸோ த பாடி வில் பி இன் ஈக்குவலிபிரியம், அதாவது எந்த மூமெண்ட்டும் இல்லாமல் ஸ்டாட்டிக்காக ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதுதான் பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். அன்பேலன்ஸ் ஃபோர்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ், தட் இஸ் ரிசல்ட் ஃபோர்ஸ்னால் என்னது, ஒரு ஃபோர்ஸோட மேக்னிடியூடும் டைரக்ஷன் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணி அந்த சம்மை தான் வந்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஜீரோவாக இல்லை அப்படின்னா அந்த பாடி வந்து மோஷனில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? இட் காசஸ் தி மோஷன் ஆஃப் அ பாடின்னு கூட சொல்லலாம். புரியுதுங்களா? அப்போ வந்து பாடி வந்து மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? தென் ஈக்குவலிபிரியன்ட் அப்படின்னா இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் மூலமா ஒரு பாடி மூவ் ஆச்சுல, ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்னால் என்னது, எல்லா ஃபோர்ஸும் சேர்ந்து ஒரு சிங்கிள் ஃபோர்ஸை நம்ம சொல்கிறதா ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் மூலமா ஒரு பாடி மூவ் ஆகிடுச்சு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம நிறுத்த முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியும். ஓகேவா? அதுக்கு நம்ம இன்னொரு ஃபோர்ஸ் மூலமா, அந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் மூலமா நகர்ற அந்த பாடியை நம்ம ஸ்டாப் பண்ணலாம். புரியுதா? அந்த ஃபோர்ஸ்க்கு இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் மாதிரியே மேக்னிடியூட் சேமாக இருக்கணும், பட் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருந்தால் அந்த ஃபோர்ஸ் மூலமா நம்ம இந்த ஃபோர்ஸை நம்ம ஸ்டாப் பண்ணலாம். இந்த பாடி மூவ் ஆச்சுல, இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் மூலமா இந்த பாடி மூவ் ஆன பாடியை நம்ம இன்னொரு ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டாப் பண்ணலாம். சரியா? அப்படி நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம்ல, அந்த ஃபோர்ஸ் பேர் தான் வந்து ஈக்குவலிபிரியன்ட். ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் பார்த்தோம்ல, ஸோ அந்த டாபிக் கீழே வந்து உங்கள் புக்கில் வந்து ஒரு 3 கான்செப்ட் பற்றி கொடுத்துருக்காங்க, ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில். ஓகேவா? ஸோ அந்த கான்செப்ட் இப்போ பார்க்கலாம். ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ், பேரலல் ஃபோர்ஸஸ் ஆர் ஆக்டிங் இன் அ சேம் டைரக்ஷன். பேரலுக்கு நான் இந்த மாதிரி சிம்பிள் போட்டிருக்கேன். ஓகே, பேரலல் அன்ஈக்குவல் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் இன் ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ், பேரலல் ஈக்குவல் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். ஓகே, நான் ஸோ லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு பேரலல் லைக் ஃபோர்ஸஸ், பேரலல் அன்லைக் ஃபோர்ஸஸ் அதெல்லாம் நான் உங்களுக்கு கிளியராக ஒரு தனி டாப்பிக்கில் கவர் பண்ணியிருப்பேன். ஸோ யாருக்காவது அதில் சில டவுட்ஸ் இருந்ததுன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இதை பாருங்கள், இன்னும் கொஞ்சம் கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும் அந்த கான்செப்ட்ஸ் பற்றி. ஸோ இங்கே பாருங்களேன், நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஜஸ்ட் ஒரு பேரலல் லைன்ஸ்னால் இந்த மாதிரி இருக்குது வச்சுக்கோங்க. ஸோ இந்த 2 பேரலல் லைன்ஸ்க்கு நடுவில் அது எப்படி நீங்கள் பேரலல் இந்த லைன்ஸ் அப்படி சொல்வீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இதுக்கு நடுவில் ஒரு பர்பெண்டிகுலராக ஒரு லைன் வரைஞ்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 90 டிகிரி ஃபார்ம் ஆகும் உங்களுக்கு. ஓகேங்களா? ரைட் ஆங்கிள். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம பேரலல் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பாக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு பாக்ஸ் இருக்குது, இங்கே F1 போட்டிருக்கேன்ல, இது வந்து ஒரு பையன் வச்சுக்கோங்களேன், இது ஒரு பாய் வச்சுக்கோங்க. 2 பேரும் அந்த பாக்ஸை ஒரே டைரெக்ஷனில் தள்ளுறாங்க. ஓகேவா? ஓகே, நார்மலாக வீட்டில் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் மூவ் பண்ணிட்டு போவீங்களே, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 பேரும் சேர்ந்து ஒரே டைரெக்ஷனில் ஒரே ஃபோர்ஸ் போட்டு நீங்கள் தள்ளுறீங்க. ஸோ இந்த என்ன ஆகும், ஃப்ரிட்ஜ் வந்து மூவ் ஆகும்ல, இந்த பாக்ஸ் மூவ் ஆகும்ல, பிகாஸ் நீங்கள் கொடுத்த ஃபோர்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது, அதே மாதிரி ஒரே டைரெக்ஷனில் கூட இருக்குது. சரிங்களா? ஸோ இதுவும் இந்த ஃபோர்ஸும் பேரலாக இருக்குது, பேரலல் லைன்ஸ் தான். ஸோ இது பேரலாக இருக்குது, சேம் டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகுது. புரியுதுங்களா? ஸோ ஃபைனலாக இந்த பாடி என்ன ஆகிடுது, இந்த பாடியும் மூவ் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இது ஒரு கான்செப்ட். இதில் என்னென்னா எஃப் நெட் அப்படிங்கிறது அந்த ஃபோர்ஸோட மொத்தம் தான் எஃப் நெட்டு. ஸோ இந்த ஃபோர்ஸை நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க, இந்த 2 ஃபோர்ஸும் கொடுத்ததுனால தானே இந்த பாக்ஸ் மூவ் ஆச்சு. ஸோ F1 + F2 போட்டாலே உங்களுக்கு மொத்த ஃபோர்ஸை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். எஃப் நெட்டுங்கிறது டோட்டல் ஃபோர்ஸ். ஓகேவா? ஃபைன். செகண்ட் பார்த்தீங்கன்னா பேரல் தான், இந்த லைன் ரெண்டுமே பேரலல் தான், பட் ஆப்போசிட் டைரெக்ஷன். இந்த டைரெக்ஷனில் போதா, அது இந்த டைரெக்ஷனில் வருது. ஓகேவா? ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னா பேரலல் அன்ஈக்குவல் ஃபோர்ஸஸ். இந்த ஃபோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் ஒரே ஃபோர்ஸ் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், இங்கே ஒருத்தவங்க புஷ் பண்ணுறாங்க வச்சுக்கோங்க ஒரு பாக்ஸை, இவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஃபோர்ஸ் வந்து கொஞ்சம் நிறைய இருக்குது. இந்த பக்கம் ஒருத்தர் அந்த ஒரு பாக்ஸையோ இதையோ வந்து புஷ் பண்ணும்போது அவரோட ஃபோர்ஸ் வந்து கம்மியாக இருக்குது, ஏன்னா ஒரு சின்ன பையன் அப்படின்னு வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த லைன் வந்து பேரல் தான், பட் இது வந்து அன்ஈக்குவல் ஃபோர்ஸஸ். ஓகேவா? ஆனால் டைரெக்ஷனும் என்ன இருக்குது, ஆப்போசிட் டைரெக்ஷன். ஸோ இந்த ஃபோர்ஸோட இந்த இங்கே கொடுத்த அந்த ஃபோர்ஸை எப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப் நெட்டுங்கிறது டோட்டல் ஃபோர்ஸ் எவ்வளோ இந்த ப்ராசஸ்க்கு, ஓகேவா, இந்த ஆக்ஷனில் இன்வால்வ் ஆகிருக்கு, எவ்வளோ ஃபோர்ஸ் நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு F1 - F2, அதாவது F1 பெருசாக இருந்துச்சுன்னா, புரியுதுங்களா, இந்த F1 வந்து பெருசாக இருந்துச்சுன்னா F1 - F2 பண்ணணும். புரியுதுங்களா? இதுவே இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த F2 இது பெருசாக இருந்து இது சின்னதாக இருந்ததுன்னா நெக்ஸ்ட் F2 - F1 போடணும். எந்த ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கோ அதை ஃபஸ்ட்டு போட்டு அதிலேருந்து அந்த லெஸ்ஸராக இருக்கிற அந்த ஃபோர்ஸை வந்து மைனஸ் பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு இதில் 2 கால்குலேஷன் வரும். புரியுதா? எந்த ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கோ அதை ஃபஸ்ட் போட்டுட்டு அதுலேருந்து நெக்ஸ்ட்டு ஃபோர்ஸை வந்து மைனஸ் பண்ணிவிடுங்க. செகண்ட் கான்செப்ட் ஓவர். தேர்ட் வந்து பேரலல் ஈக்குவல் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் இன் ஆப்போசிட் டைரெக்ஷன். அங்கே ஒரு பாக்ஸ் இருக்கா,
ஓகே. ஸோ F1ங்கிறது ஒரு ஆள் வந்து ஒரு ஃபோர்ஸ் போட்டு புஷ் பண்ணுறாரு வச்சுக்கோங்க அந்த பாக்ஸை. அந்த F2ங்கிறது அங்கேருந்து இன்னொருத்தரும் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரும் புஷ் பண்ணுறாரு. ஸோ இங்கே என்னென்னா இந்த F1ம் F2வும் 2 பேரும் ஈக்குவலான ஃபோர்ஸ் போட்டு தள்ளுறாங்க வச்சுக்கோங்களேன். ஒரு ஈக்குவலான ஒரு ஏஜில் 2 பேர் ஈக்குவலான ஒரு ஃபிசிக் இருக்கிற 2 பேர் வந்து ஒரு பாக்ஸை தள்ளுறாங்க. புரியுதா? ஈக்குவல் ஃபோர்ஸஸ் ஆனால் டைரக்ஷன் ஆப்போசிட் டைரக்ஷன். புரியுதா? இதில் வந்து ஃபோர்ஸ் வேறு. பிகாஸ் இதில் ஒன்று F1 பெருசாக இருக்கலாம், இல்லை F2 பெருசாக இருக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இதை வச்சு இந்த கேல்குலேஷனே மாறும். பட் இங்கே இந்த 2 ஃபோர்ஸும் F1 அண்ட் F2ங்கிற 2 ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருக்கும். புரியுதா? ஆனால் டைரக்ஷன் வேறு. இது இந்த பக்கம் போகுது, அது அங்கேருந்து இந்த பக்கம் வருது. ஸோ இந்த மொத்த ஃபோர்ஸை நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா F1 மைனஸ் F2 அப்படின்னு போடுவாங்க. ஏன்னா F1 மைனஸ் F2ன்னு போட்டால் என்ன வரும்? 0 தானே வரப்போகுது. ஸோ அதை வந்து F1 இஸ் ஈக்குவல் டு F2 அப்படின்னும் அவங்க டினோட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா Fநெட்டோட அந்த வேல்யூ வந்து 0 அப்படின்னும் அவங்க வந்து டினோட் பண்ணுவாங்க. ஸோ இந்த 3 கேல்குலேஷனும் அதுக்கு வரும். புரியுதுங்களா? F1 ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா சொல்கிறேனே, ஒரு F1 வந்து ஒரு 5 நியூட்டன் அப்படின்னா அதுவும் சேம் தானே சொன்னேன். ஸோ 5 மைனஸ் 5 0, இல்லை ஈக்குவல்னு சொல்லலாம்ல. இது என்னவோ அதே தானே அதுவும். ஸோ ஈக்குவலாக சொல்லலாம். இது ரெண்டுமே 0ன்னு சொல்லலாம். புரியுதுங்களா? அதை மைனஸ் பண்ணால் ரெண்டுமே 0 ஆகுறதுனால இதை வந்து Fநெட் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னும் வந்து டினோட் பண்ணுவாங்க.